வெல்கம் டு மோச்சி பனி ஃபேன் ஃபிக்ஸ். நான் உங்கள் ஃபேரி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப நாளாக நான் போடுறேன்னு சொல்லிட்டு இருந்த விமீன் 2 ஷார்ட்டோட ஃபஸ்ட் பார்ட் தான். ஸோ டார்க் அப்சஷன் நான் ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு ஃபஸ்ட் பார்ட் மட்டும்தான் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். என் வாய்ஸ் பரவாயில்ல, இதுதான் இப்போதைக்கு கரண்ட் வாய்ஸு. அந்த ரெக்கார்டு ஆல்ரெடி நான் பண்ணது தான், சரியா? அண்ட் அந்த ஸ்டோரி லைன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் நீங்கள் இதை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட் டைமாக ஒரு டிஃப்ரெண்ட் வேல ட்ரை பண்ணுறேன். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கடா, பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் அதுக்கேற்ற மாதிரி என்னால் அடுத்து நெக்ஸ்ட் பார்ட் எப்படி போடுறதுன்னு சொல்லிவிட்டு நான் திங்க் பண்ண முடியும், சரியா? ஓகேவா? சீக்கிரம் என்னோடய வீடியோஸ்லாம் வரும். எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் அண்ட் ஹெல்த் இஷ்யூ, அதனால தான் நான் இப்போ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வீடியோஸ் போட பார்க்குறேன். நான் எனக்கு டைம் கிடைக்கிறப்போ நான் கண்டிப்பாக அடுத்தடுத்து வீடியோஸ்லாம் போடுறேன். மை ஹாட் ஹாபீஸ் அது 3 ஷார்ட்டாக நான் போடலான்ட்டு பிளான் பண்ணேன். அது ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. நான் அது மேக்ஸிமம் 1 மந்த் கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். விமீன் FFO ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் அவன் இல்லை நெக்ஸ்ட் பார்ட்டு இதெல்லாமே அடுத்தடுத்து நம்ம பார்க்கலான்டா. கொஞ்சம் ஸ்டோரி லைன்ஸ்க்காக விமீன் குக்கு அது FFO போடலாம். எத்தனை பார்ட் போகும்னு தெரியலை. அது FFO கண்டினியூ பண்ணலான் இருக்கேன். நான் அது கொஞ்சம் ஃபன்னாலாம் போகும். ஏன்னா உடனே அது நான் ஒரு 3 ஷார்ட்டில் முடிக்கலான்னு நினச்சேன். இருந்தாலும் அதை கொஞ்சம் லாங்காக கொண்டு போனால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணலாம். அண்ட் நான் அவன் இல்லை ஜூன் நான் போடுறேன், அந்த ஸ்டோரி லைனும். அப்புறம் விமீன் FFO ஜூன் போடுறேன்டா, ஓகேவா? சரி, ரொம்ப பேசிட்டேன். நம்ம இப்போது ஸ்டோரி உள்ள போகலாமா? உங்ககிட்ட கேட்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. என்னென்னா ஜி குக், விமீன் குக் அண்ட் விமீன் இது தவிர்த்து உங்களுக்கு எங்கள் சேனலில் ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட்டாக இல்லை அடுத்து இவங்களோட பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஷிப் எது? சோப்பு இல்லை விஹோப்பு, நம்ஜின்னு, அந்த மாதிரி டிஏகிக்கு நான் இன்னும் ப்ராப்பராக ஸ்டோரிக்கு லைன் கொடுக்கல. ஏன்னா 2 இடத்துலையும் நான் எமோஷ்னலி, ஒரு இடத்துல மட்டும்தான் நான் எமோஷ்னலி ஸ்டோரியாக சும்மா செகண்ட் பேராக கொடுத்துருப்பேன். மை அலோன் பிரின்சஸில் டேகிக்கு கொடுத்துருப்பேன். மற்றபடி இன்னும் நான் டேகிக்கு சரியான ஸ்டோரி கொடுக்கல. அண்ட் அதில் அதான் கேட்குறேன், உங்களுக்கு எங்கள் விமீன் குக்கை தவிர்த்து அடுத்து அடிஷ்னலாக ரொம்ப பிடிக்கும் இந்த சேனலில் உங்களோட இந்த ஷிப் என்னோட ரொம்ப ஃபேவரெட் அப்படின்னு நினைக்கிற ஷிப் எது? ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிட்டோன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். ஏன்னா அடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் மெயின் லீடாக ஒரு ஸ்டோரி அண்ட் நம்மளுடைய மெயின் லீடாக இருக்கவங்க அதில் செகண்ட் லீடாக அந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ருக்கு. ஸோ நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, ஹானஸ்ட்டாக கமெண்ட் பண்ணணும் ஸ்டோரி கேட்டவங்க எல்லோரும். அதுக்கேற்ற மாதிரி நான் அடுத்து அவங்களுக்காக ஒரு, நீங்கள் எந்த ஜேர்னலில் கேட்குறீங்களோ, ஃபன்னாக இல்லை ரொமான்டிக்காக இல்லை எந்த ஜேர்னலில் கேட்குறீங்களோ அது மாதிரி நான் ட்ரை பண்ண பார்க்குறேன், ஓகேவா? ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் ஒரு பெட்ரோல் பேங்க்கை தான் காட்டுறாங்க. அங்கே ஒரு காரு, ஒரு பிளாக் கலர் காரு, அது உள்ள ஹுடிப்பட்ட ஒரு பர்சன் அவரோட காருக்கு பெட்ரோல் டேங்கை ஃபில் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அங்கே ரெய்னியாக இருக்குது அண்ட் அந்த பர்சனோட ஃபேஸ் எதுவும் கிளியராக தெரியல. ஸோ அவரும் அந்த பெட்ரோலுக்கு பே பண்ணிவிட்டு இப்போது அந்த காரை எடுத்துகிட்டு ஒரு பஸ் ஸ்டாப் கிட்ட தான் போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த பஸ் ஸ்டாப் கிட்ட ஸ்ட்ரைட்டாக போகுது. ரோட்டில் யாருமே கிடையாது. அந்த ரோட் ரொம்பவே காலியாக இருக்குது. ஸோ அப்படியே ரொம்ப காலியாக இருக்க அந்த ரோட்டில் தான் போயிட்டுருக்காங்க. போனால் பஸ் ஸ்டாப் கிட்ட அந்த இடத்துல போய் நிற்கிறாங்க. நின்னதும் அங்கே ஒரு பர்சன் ஃபுல்லாக நினைஞ்சு அவங்க கையில் ஒரு ட்ராவல் பேக் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ சூட்கேஸு அதை வச்சுருக்காங்க. அவர் ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட் அண்ட் ஒரு ப்ளூ ஜீன் போட்டிருக்காங்க. அவங்க ஹேர் ஒரு மாதிரி பிளாக் கலரில் ரொம்ப அழகாக, அந்த ஃபேஸ் எல்லாம் அவருக்கு அந்த ஹேரு அவர் அப்படியே அந்த குளிரில் ஒரு மாதிரி கையை கட்டிக்கிட்டு அங்கே இருக்க ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்காங்க. ஸோ லக்கேஜை கீழே வச்சுட்டு ஒரு மாதிரி நடுங்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க அங்கே இருக்க சீட்டில். இந்த காரு அங்கே போய் நின்றுட்டு ஒரு மாதிரி ஆரன் அடிக்குது. ஸோ அந்த பர்சன் லைட்டாக அப்போ தான் முழிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த கார் நிற்கிது. ஸோ சட்டுன்னு அவரோட லக்கேஜ் எடுத்துகிட்டு அங்கே தான் அவங்க அந்த காருக்கு பக்கத்தில் போகிறாங்க. போனதும் அந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக டோர் மட்டும் விண்டோ ஓப்பன் ஆகுது. ஸோ இவர் அப்படியே போயிட்டு கேட்குறாங்க. ஸோ அவங்க சொல்கிறாங்க, நீ தானே பாக் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நான் தான் பாக் ஜிமின், ஓகே ஏறு அப்படின்றாங்க. நீங்கள் உங்கள் அம்மா எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க, நான் தான் உங்கள் நெய்பரோட சன்னு அப்படின்னு சொல்கிறாங்க.
ஓ ஆமாம் ஆமாம் அம்மா சொல்லி இந்த பர்சன் நீங்கள் தானா ஏரோல அப்படின்றாங்க. ஸோ அவர் 1 செகண்ட் சொல்லிவிட்டு அங்கே இருக்க பஸ் ஸ்டாப்பில் இருக்க அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஸோ அம்மா வெட்டா அப்படி இருக்காங்க. அப்படியே ஏறிட்டா ஃப்ரண்ட்டில் ஏற பார்க்குறாங்க. ஸோ அவர் லக்கேஜ் எல்லாம் பேக்கில் வச்சுருங்க அப்படி சொல்லவே பேக்கில் வச்சுட்டு அவர் பேக் சீட்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ பேக் சீட்டில் ஓப்பன் பண்ணி பேக்லேயே உட்காந்துக்கிறாங்க. ஸோ நம்ம அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, நம்ம டேங் தான். ஸோ அவரும் அப்படியே அந்த காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ போகிறப்போ அவர் அந்த காரில் லைட்டாக அவரோட அந்த ரேடியோ அதை ஆன் பண்ணுறாங்க. ஸோ நியூஸு சாங்ஸ் ஏதாச்சும் கேட்கலான்ற மாதிரி. அப்போது ஜிமின் அப்படியே அந்த ரோடை தான் பார்த்துட்டு வராங்க. ஃபுல்லாக ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது. அந்த மழையில் அவ்வளோ சவுண்டு, தண்டர் சவுண்டு அப்படி இருக்குது. ரெய்னியாக இருக்குது. ஒரு பக்கம் குளிருது இருக்குது. இங்கே டேங் அப்படியே ஏசி வேறு ஆன் பண்ணியிருப்பாங்க. செம்மையாக நடங்குறாங்க. சொல்லலாமா வேணாமா அப்படின்ற மாதிரிட்டே அவங்க முடி போட்டிருக்கிறதால அவரோட ஃபேஸ் அவரால் பார்க்க முடியல. அண்ட் டேங்கோட மூஞ்சில் ஒரு மாஸ்க் வேறு வேர் பண்ணியிருப்பாங்க. அவரோட ஐஸ் வரைக்கும் தான் அவரால் பார்க்க முடியுது. அந்த ஐஸை பார்க்கும்போதே அவருக்கு லைட்டாக ஜர்க் ஆகுது. ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது அந்த ஐஸு. அதனால் ஜிமின் சைலண்ட்டாக இருந்துடுறாங்க. இந்த சைடு டேங் அந்த ரேடியோ ஆன் பண்ணதுமே, ஸோ அந்த காரில் ரேடியோ ஆன் பண்ணதுமே ஒரு மாதிரி பரபரப்பான நியூஸ் தான் போய்கிட்டுருக்கு. அந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம சிட்டிஸில் சீரியல் கில்லர் மாதிரி கில்லிங் நடந்துகிட்ருக்கு. அது எப்படின்னா இந்த நைட் டைமில் ஒரு மாதிரி பிளாக் கலர் காரில் தான் யாரோ ஒரு பர்சன் அவங்கள கிட்னாப் பண்ணுறாங்க. அண்டு அப்படி தான் எங்களுக்கான நியூஸ் வருது. இது வரைக்கும் அந்த ப்ராப்பரான அந்த கில்லரை யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியலை. அந்த பர்சன் எப்போ எப்படி கில் பண்ணுறாங்கன்னே தெரியல. அண்ட் நிறைய கேர்ள்ஸ் தான் அந்த மாதிரி டெட் ஆகியிருக்காங்க. அண்ட் நிறைய பாய்ஸும் மிஸ் ஆகிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது நம்ம சிட்டியில் இப்போது ரீசெண்டாக 2 டெத் நடந்திருக்கு. ஸோ எல்லாருமே லேட் நைட்டில் ரொம்ப சேஃபாக இருங்க, இன்னும் அந்த சீரியல் கில்லரை கண்டுபிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைடு நம்ம ஜிமின்க்கு இந்த நியூஸை கேட்டதுமே ஒரு மாதிரி ஐஸ் எல்லாம் அப்படியே வியர்டாக ஷாக் ஆகுது. அப்படியே ஜர்க் ஆகுறாங்க. ஒரு செகண்டு அப்படியே அந்த கார் ஒரு மாதிரி சுற்றி பார்க்குறாங்க. சேம் பிளாக் கலர் கார். ஸோ இவரும் ஃபேஸ் தெரியாமல் மாஸ்க் வேர் பண்ணியிருக்காங்க. ஐயோ என்ன சொல்கிறீங்கடா, நான் ஊருக்கு இந்த நேரமாக இப்படியெல்லாம் நடக்கணும், எம்மா என்னை காப்பாற்றுமா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு கொடுத்துட்டு அப்படியே முழிக்கிறாங்க. அவரோட ஐஸில் அவ்வளோ ஒரு பயம். அந்த ஐஸ் அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம டேங் உட்காந்துட்ருக்காங்க இல்லையா, ஸோ அந்த இருக்க மிரரில் தெரியுது. ஸோ ஜிமினோட அந்த ஃபேஸு டேங்கோட அந்த ஷார்ப் ஐஸ் அப்படியே பார்க்கும்போது ஜிமினால் அது பார்க்க முடியுது. ஒரு மாதிரி ஜர்க் ஆகிட்டு அப்படியே அந்த பயத்தோடு பார்க்குறாங்க. இவனை எப்படி பார்க்குறான், இவன் வேறு பார்க்க அப்படி தான் இருக்கான். தெரியாமல் நான் இவனோட காரில் ஏறிட்டேன்னா ஒருவேளை இவன் தான் அந்த சீரியல் கில்லராக இருப்பானோ அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமினுக்கு ஒரு லைட்டான பயம். ஒரு மாதிரி ஷிவர் ஆகிட்டுருக்கு. அப்படியே ஒரு லைட்டாக அவரோட பேக்கில் சைடில் ஏதாச்சும் அவர் காப்பாற்றிக்கிற மாதிரி திங்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு ஹேண்டை போட்டு நோண்டிகிட்ருக்காங்க. ஸோ அவருக்கு அப்போ தான் அந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன நைஃப் மாதிரி கிடைக்கிது. ஸோ பாக்கெட் நைஃபு அப்படியே எடுத்து கையில் வச்சுட்டு ஒரு மாதிரி ஷிவரிங்கில் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. எங்கே போகிறோம், இந்த சைட் போகிறோம், என்ன இந்த கார் இவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு, ஃபுல்லாமே இருட்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி அப்படி பயந்துகிட்டே வந்துட்டுருக்காங்க. இந்த சைடு நம்ம சீட்டில் உட்காந்துட்டே பேக் சைடில் இருக்க ஜிமினை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ மிரர் வழியாக பட் அவர் கேஷுவலாக தான் இருக்கார். அவர் நடந்துக்கிறதே ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. அவர் எதுவுமே பேசவே இல்லை. காரில் ஏறுன்னு சொன்னதோட சரி தான். இப்போ அந்த கார் தான் யாருமே இல்லை. ஒரு மாதிரி சின்ன ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்குது மெயினில். ஐயோ ஜிமினுக்கு ரொம்ப பயம் எடுத்துக்குது. எங்கடா என்னை கூப்பிட்டு போகிற அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த காரு ஸ்ட்ரைட்டாக உள்ள ஒரு கேட் போட்டு வீட்டுக்கு போகுது. அந்த வீடு அவ்வளோ பெருசாக இருக்குது. பார்க்கவே ஒரே ஒரு லைட் தான் எரியுது. ஸோ ஒரே ஒரு ரூமில் மட்டும்தான் லைட் எரியுது. அந்த வீடே ரொம்ப இருட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஜிமினுக்கு ஜர்க் ஆகுது, செம்ம ஜர்க் ஆகுது. அப்படியே அந்த நைஃபை கையில் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஷிவர் ஆகிட்டுருக்காரு. இந்த சைடு நம்ம டேங் தான் அவரோட காரை அந்த கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போய் ஸ்டாப் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு இறங்கிடுறாரு. இந்த சைடு ஜிமின் அப்படியே அவரோட லக்கேஜெலாம் வச்சுட்டு ஒரு மாதிரி எந்த சைட்லேருந்து வருவானே தெரியாது, என்ன இடத்துக்கு வந்திருக்கணும் தெரியல அவருக்கு. என்ன இந்த நியூஸில் சொன்னது உண்மையா, இந்த இடத்துல இப்படிலாம் நடக்குதா
அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே பதட்டத்தோடய உட்காந்துருக்காங்க. பார்த்தா ஜிமினுக்கு ரைட் சைடில் இருந்து ஸோ நம்ம அங்கே அவரோட கார் டோரை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அந்த கார் டோரை ஓப்பன் பண்ணது ஜிமின் அப்படியே லைட்டாக ஃப்ளின்ச் ஆகிட்டு திரும்பி பார்க்குறாங்க. ஜர்க் ஆகிட்டு அங்கே அவரோட ஹுடியோட தான் அப்படியே இறங்கியிருப்பாங்க. ஸோ ஒரு மாஸ்கோ வேர் பண்ணியிருப்பாங்க. ஐஸ் மட்டும்தான் தெரியுது. வீடு வந்துச்சு, இறங்கலையா இன்னும், என்ன யோசிச்சுட்ருக்க அப்படின்ற மாதிரி ஒரு கோல்டு வாய்ஸில் சொல்லிகிட்ருக்காங்க. இந்த சைடு நம்ம ஜிமின் அப்படியே ஃப்ளின்ச் ஆகிட்டு அது அது நம்ம எங்கே வந்திருக்கோம், நீங்கள் அம்மா அனுப்புகிற ஆள்னு நான் எப்படி உங்களை நம்புறது, இது எந்த இடம், ஏன் இப்படி இருக்குது, இங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கேள்வி கேட்டுட்ருக்காங்க. இதுதான் என் கூட யாரையும் நான் ஸ்டே பண்ண வைக்கிறதே இல்லை. ஏய் இறங்குறியா இல்லையா, டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காத, எனக்கு ஒர்க் இருக்குது அப்படி சொல்லிகிட்ருக்காங்க. இல்லை 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 என்னை கூட்டிகிட்டு போய் மறுபடியும் பஸ் ஸ்டாப் கிட்டே விட்டுடுங்க, நான் என் வீட்டுக்கு போகிறேன், எனக்கு இங்கே பயமாக இருக்குது அப்படி சொல்லிகிட்ருக்காங்க. ஏய் நீ இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்க, கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி இல்லை உனக்கு, இறங்கி வா அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஜிமின் அது வந்து அப்படின்னும்போது டேயாங்கோட மொபைலில் ரிங் அடிக்குது. ஸோ டேயாங்கோட பேக்கெட்டில் இருந்து ஃபோன் எடுக்கிறாங்க. ஸோ எடுத்து பேசுகிறாங்க. ஹலோ சொல்லுங்கம்மா அப்படின்ட்டு. டேயாங் ஜிமின் வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் பிக்கப் பண்ணிட்டேன், இப்போ தான் நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன் அப்படின்றாங்க. ஆமாம் ஃபோனில் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கள் அம்மா. உங்கள் அம்மாவா, கொடு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அவர் கையிலேருந்து ஃபோன் பிடுங்குறாங்க. அங்கே ஆன் ஆகிட்டு அப்படியே மறைக்கிறாங்க ஜிமினில் அப்படியே கால் எடுத்து பார்க்குறாங்க. ஸோ அவங்க மாம்னு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அட்டென்ட் பண்ணி அதை கால் பேசி தானே இருப்பாங்க, அட்டென்ட் பண்ணி பேசினா இந்த சைடு ஹலோ ஆண்டி அப்படின்னும் போது ஜிமின் நீ போயிட்டியா டேங் வீட்டுக்கு அப்படின்னு கேட்கும்போது தான் ஜிமினுக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகுது. அவங்க வாய்ஸ் கேட்டதோ படி நம்ம கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஹலோ ஆண்டி, நான் வந்துட்டேன், இந்த இடம் இவ்வளோ இருட்டாக இருக்குது. அவன் அப்படியே தான்ப்பா, அவனுக்கு இந்த சிட்டியில் இருக்கிறதெல்லாம் பிடிக்காது, கொஞ்சம் தள்ளி தான், நீ எதுவும் பயப்படாத, நீ கொஞ்ச நாளைக்கு அங்கே இரு, நான் வேணா அவன்கிட்ட சொல்லி உன்னை ஹாஸ்டலில் வந்து ஸ்டே பண்ண வைக்கிறேன், நீ முதல் காலேஜில் போய் ஜாயின் ஆகுஸ் ஓகேவா, இப்போதைக்கு ஹாஸ்டலில் எந்த வெக்கேஷனும் இல்லை, ஸோ வெக்கேட் ஆகிற வரைக்கும் நீ அவன் கூடயே இரு, அவன் ரொம்ப பேசலாம் மாட்டான், அவன் வேலையை அவன் பார்ப்பான், நீ அவனை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் சரி. நீ படிக்கிற காலேஜில் அவனும் ப்ரொஃபஸர் தான், அவன் கொஞ்சம் கோல்டாக இருப்பான், நீ எதுவும் நினச்சிக்காத ஜிமின், நான் உங்கள் அம்மா கிட்டே நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உங்களோட அம்மாவும் ஜிமின் கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ ஜிமின் அப்போ தான் லாங் பிரீத் இழுத்து விட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணுறாங்க. லைட்டாக மாதிரி ஆக்வர்டாக ஸ்மைல் பண்ணுவாங்களே, ஸோ தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்ற மாதிரி ஸ்மைல் பண்ணுறாங்க. இது சேட்டாங்க அப்படியே ஒரு மாதிரி ஐஸை ரோல் பண்ணிவிட்டு இன்னும் இறங்குற ஐடியா இருக்கா இல்லையா அப்படின்றாங்க. இந்த வந்துட்டு அப்படி சொல்லிட்டு அவர் லக்கேஜை எடுத்துகிட்டு இறங்க பார்க்குறாங்க. அவர் கையில் இந்த லக்கேஜை வாங்கிட்டு இதை தூக்குறது கூட உனக்கு தெம்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை எடுத்துக்கிட்டு நம்ம ஜிமின் அவர் பின்னாடி போகிறாங்க. டேங் ஃப்ரண்ட்டில் போகிறாங்க, ஜிமின் பின்னாடி போகிறாங்க. ஸோ ஒரு வில்லா மாதிரி இருக்கும். ஸோ சனியாக இருக்குது அந்த வீடு, ரொம்ப இண்டிவிஜுவலாக, ரொம்ப பார்க்கவே ஒரு மாதிரி திகிலாக இருக்க மாதிரி இருக்குது. அந்த பில்டிங்கை பார்க்கும்போதே அப்படி இருக்குது. சுற்றி வந்து கார்டனு, நடுவில் கேட்டு, ஒரு வுட் ஹவுஸ் மாதிரி இருக்குது, ஆனால் பெரிய ஹவுஸு பார்க்கவே. ஸோ அப்படி இருக்குது, ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. ஸோ வெளியில் மட்டும் லைட்டு எரிஞ்சிட்ருக்கு அந்த மாதிரி வீடு. ஸோ நம்மகிட்டே அங்கே அவரோட பேக்கெட்லேருந்து கீ எடுத்து போட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே இருட்டாக இருக்குது. ஸோ அவர் இந்த டோர் ஓப்பன் பண்ணதுமே பக்கத்தில் இருக்க ஸ்விட்ச் ஆன் பண்ணதுமே வீடு அவ்வளோ அழகாக நீட்டாக, வெளியில் இருக்க அவுட்லுக்குக்கும் உள்ளே இருக்க அவுட்லுக்குக்கும் சுத்தமாக டிஃப்ரெண்ட் இருக்குது. அவ்வளோ ஒரு மாதிரி செம்மையாக இருக்குது. ஜிமின் ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. வெளியே பார்க்கும்போது அவருக்கு இப்படியோ ஏதோ ஒரு பூத் பங்களா உள்ள நுழையிற மாதிரி இருக்குது. உள்ளே பார்த்தா அவ்வளோ அழகாக, ரொம்ப ஒரு மாதிரி சூப்பராக அந்த டெக்கரேஷன், அங்கே இருக்க அந்த வாலு பெயிண்டிங்கு, அது எல்லாமே அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஜிமின் அப்படியே ஷாக் ஆகிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. ஸோ அவருக்கு பிடிச்ச பெயிண்டிங்ஸ், அங்கே இருக்க கலெக்ஷன்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ரொம்ப நீட்டாக ஒரு டைனிங் டேபிள் அண்ட் ஒரு சோஃபா, அண்ட் மேலேயும் வந்து ரூம்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ கிச்சன், அதுக்குள்ளே அந்த கிச்சன் ஆண்ட வந்து கிச்சன் கவுண்டரில் வந்து அழகழகான க்யூட்டான ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்பான செடி இருக்குது. அது எல்லாமே பார்க்குறாங்க. பிகாஸ் ஜிமின் வந்து இப்போ தான் வந்து காலேஜ் சேர்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஸோ +2 முடிச்சிருக்காங்க, காலேஜ் ஜாயின் ஆகிட்டாங்க. அது நம்ம டேங்கோட ஒர்க் பண்ணுறாங்களே, ஸோ அந்த காலேஜ் தான்.
அந்த இடத்துக்கு வந்து ஸ்டே பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. நம்ம ஜிமினும் டேயாங்கோட அம்மா 2 பேருமே வந்து நெய்பர் தான். ஸோ அவங்க இருக்கிறது வேறு சிட்டியில். இந்த சைடு நம்ம டேயாங் அந்த காலேஜோட ப்ரொஃபஸர் 3 இயர்ஸ் அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் அவர் வந்து ஒரு பயாலஜிக்கல் ப்ரொஃபஸர். அண்ட் நம்ம ஜிமினும் ஒரு பயாலஜிக்கல் ஸ்டூடெண்ட் தான். ஸோ பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட். அதுக்கு தான் வந்து சேர்ந்துருப்பாங்க. இந்த சைடு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, என்னோடய பையனும் அங்கே தான் வந்து இந்த மாதிரி ப்ரொஃபஸராக இருக்கான். ஸோ நீ அங்கேயே அவன்கிட்டயே போய் ஸ்டே பண்ணு, அந்த இடமே உனக்கு சேஃபாக தான் இருக்கும். அண்ட் உனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நீ வந்து ஹாஸ்டலில் ஜாயின் ஆகிக்கோ, நான் அவன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க. அதுதான் இப்போ நடந்திருக்கும். ஸோ நம்ம டேயாங் பயோ மேக்ஸ் ப்ரொஃபஸராக இருக்கவே அவருக்கும் வந்து டைப்பான அந்த பிளான்ஸு அது மாதிரிலாம் இருக்கும். ஜிமினும் வந்து நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட். ஸோ அவருக்கும் வந்து சில அந்த பிளான்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே வந்து நிறைய அவருக்கு புரியுது, இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் கலெக்ஷன், இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ 2 பேரும் அப்படியே உள்ளே போகிறாங்க. ஸோ நம்ம டேயாங் தான் அப்போ தான் அவரோட ஹுடியை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ணால் அவரோட மாஸ்க் அதில் ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ பிளாக் கலர் ஹுடி, பிளாக் கலர் மாஸ்க் போட்டிருப்பாங்க. இப்போ தான் உள்ளே வந்துட்டு 2த்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஹேரை லைட்டாக ஃப்ளிப் பண்ணிவிட்டு திரும்ப பார்க்குறாங்க. ஜிமின் அப்படியே அந்த அங்கே இருக்க கிச்சன் கவுண்டர்கிட்ட இருக்க பிளான்ஸை பார்க்குறதுக்காக தான் போயிருந்துருப்பாங்க. ஸோ அவர் கூப்பிட்றாங்க, பாக் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஜிமின் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா டேயாங் கூட அந்த ஹேரை ஃப்ளிப் பண்ணிக்கிட்டே அவர் வாயில் ஒரு சிக்லேட் ஒன்று போட்டு அப்படியே சீவ் பண்ணிவிட்டு திரும்பி என்னோடய ரூம் மேலே லெஃப்ட் சைடில் இருக்குது ஃபர்ஸ்ட் ரூம், ஓகேவா, ரைட் சைடில் போகாத, அது என்னோடய ரூம், புரியுதா, இங்கே நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கொடுக்கக்கூடாது, பிகாஸ் ஐ ஹேட் டிஸ்டர்பன்ஸ். அண்ட் என்கிட்ட வந்து நிறைய பேசுகிறது அண்ட் எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுறது, தேவையில்லாமல் பண்ணுறது, எந்த விஷயமும் பிடிக்காது. நீ எதுக்கு வந்தியோ அந்த ஒர்க்கு மட்டும் பாரு. அண்ட் உனக்கு ஸ்பேர் கீ நாளைக்கு மார்னிங் ரெடி பண்ணி கொடுக்குறேன். அண்ட் இங்கே இருக்கிற வரைக்கும் தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. உனக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட வந்து கேளு. மற்றபடி உனக்கான குக்கிங் தெரியும்னா நீ ஏன் சமைச்சு சாப்பிட, தெரியாதுன்னா எனக்கு நான் குக் பண்ணும்போது உனக்கு சேர்த்து குக் பண்ணி தரேன், ஓகேவா அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் இந்த சைடு தேங்க திரும்பி பார்த்ததோடு சரி அவ்வளோதான், ஷாக் ஆகிட்டு அவர் வாயை பொழந்துட்டுருக்காங்க. பார்த்தா டேயாங் அவ்வளோ ஹாட்டாக இருக்காங்க. ஸோ அவரோட ஹேர் லைட்டாக வெட்டாக இருக்குது. ஸோ ஜிம்மினை கூப்பிட்றதுக்காக கீழே இறங்கியிருப்பாங்க. ஹுடியோடு சேர்ந்து லைட்டாக நனைஞ்சிருக்கும். அவர் ஹேரை ஒரு மாதிரி கோம் பண்ணிவிட்டு அவர் கையிலேயே அவர் சிக்லேட்டை போட்டு மெண்டிட்டு அப்படியே பேசுகிறாங்க. ஸோ உனக்கு புரியுதா நான் என்ன சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு. அண்ட் எனக்கு ரொம்ப டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அண்ட் உன்னோட கிளாஸ்க்கு நானும் வந்து வருவேன். அண்ட் நீ இங்கேருந்து டைம் கீப்பப் பண்ணணும், எனக்கு கரெக்டான டைம் இருக்கணும். அண்ட் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். எப்போது டைம் ஆகுது, இப்போ நீ டின்னர் நான் ரெடி பண்ணி வைக்கிறேன், இப்போ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா அப்படி சொல்லிட்டுருக்காங்க. இந்த சைடு ஜிமின் டேங் பேசுறது எதுவுமே காதில் வாங்கலை, அப்படியே ஆண்டு பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவரோட ஃபீஸு, அவரோட லிட்டில் லாங் ஹேரு, அவர் காதில் போட்டு பியர்சிங், அண்ட் அவரோட ஃபேஸு, அவரோட நோஸு, லிப்ஸு, அப்படியே அவரோட ட்ரெஸ்ஸு பார்க்குறாங்க. அவர் ஹுடியை ஃபுல்லாக கழட்டுறாங்க. உள்ளே ஃபுல்லாக பிளாக் கலர் ஷர்ட்டு, ஒரு பிளாக் கலர் பேண்ட் போட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோ அழகாக இருக்கார் பார்க்கவே. அவரோட அந்த வெயின்ஸில் இருக்கும் இல்லையா அந்த லாங் ஃபிங்கர்ஸ் அவர் பாக்கெட்டில் விட்டுக்கிட்டு ஒரு ஹேண்ட்ஸ் அவர் தலையில் விட்டு ஒரு மாதிரி கூதிட்டு அப்படியே போகிறாங்க. அந்த ஹுடியை எடுத்துகிட்டு போய் அவர் சோஃபா மேலே வச்சுட்டு அவரோட ஷர்ட் பட்டனை 2 ஓப்பன் பண்ணிவிட்டு அவரோட கை பட்டன் கூட ஓப்பன் பண்ணி லைட்டாக மேலே தூக்கிட்டு கிச்சன் சைடு தான் போயிட்டுருக்காங்க. ஸோ போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைடு கிச்சன் கவுண்டரில் நின்றுட்டு டேயாங்க அப்படியே ஆண்டு பார்த்துட்ருக்காங்க. இந்த சைடு அவர் பாட்டுக்கு இதெல்லாம் இருக்குது சாப்பிடுன்னு சொல்லி செக் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைடு டேயாங் லைட்டாக திரும்பி பார்க்குறாங்க. ஜிமின் அங்கே தான் இருக்காங்க. ஹே ஒன்றை தான் உங்ககிட்ட தானே இவ்வளோ நேரம் சொல்லிகிட்ருக்கேன், என்ன பண்ணிகிட்ருக்கேன் இங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு ஒரு சவுண்டு. ஜிமின் ஒரு மாதிரி ஜர்க் ஆகிட்டு, ஜிமின் என்னடா பண்ணுற, ஏண்டா அவனை வச்சுக்குன்னு வாங்காமல் பார்த்துட்ருக்கு, விட்டா அவனை முழுங்கிறவ போல இருக்கே, நல்லா இருக்கான்டா, இவ்வளோ அழகாக இருக்கான், அச்சோ இவன் வேறு எனக்கு ப்ரொஃபஸரா, இவன் கூட வேறு நம்ம இருக்கணுமாச்சு, இவனை பார்த்து கில்லர்னு நினச்சிட்டியடா, எவ்வளோ அழகாக இருக்கான், அச்சோ அந்த ஹுடியும் அந்த மாஸ்க்கும் அவனோட அழகையே கெடுத்துருச்சு. ஃபஸ்ட்டே பார்த்துருந்தா இவனை நம்ம தேவையில்லாமல் சந்தேகப்பட்டிருக்க வேண்டியது இருக்காது. எல்லாம் இந்த ஃபேக் நியூஸால் வந்து
நியூஸ் சொல்கிறவனுங்களுக்கு வேறு வேலையே இல்லை. இந்த நேரத்தில் அதுவும் நான் இவனை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுற நேரத்தில் இப்படி சொல்லி இவன் முன்னாடி என் மானத்தை வாங்குவானுங்க அப்படின்ற மாதிரி புலம்பிட்டேன். திரும்பி பார்த்துட்டு இதோ போயிட்டேன், ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வேறு அப்படி சொல்லிவிட்டு அவரோட லக்கேஜ் அப்படியே தூக்க முடியாமல் தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அங்கே அவரோட அந்த ஐப்ரோஸை ரைட்டாக தூக்கி பார்க்குறாங்க. ஜிமின் க்யூட்டாக அந்த சூட் கேஸோட ஒரு மாதிரி போராடிட்டு போயிட்டுருக்காங்க, தூக்க முடியாமல் தூக்கிட்டு. அவருக்கே ஒரு செகண்ட் பார்க்க கொஞ்சம் ஃபன்னாக இருக்குது. அப்படியே அவருக்கு லைட்டாக சிரிப்பு, அது லிப்ஸில் சின்னதாக ஒரு ஸ்மைல். என்ன இவன் இப்படி நடந்துக்கிறான், காலேஜ் சேர வந்திருக்கான், இவன் என்ன இப்படி நடந்துட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஸ்மைல். ஆனால் வெளியே காட்டிக்கல, பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவரும் அந்த நேரத்துக்கு நூடுல்ஸும் அவங்களுக்கு தேவையான ஃபுட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு டின்னர் டைனிங் ஹாலில் வச்சுட்டு ஸோ அவர் வந்து மேலே வராங்க. ஏன்னா ரைட் சைடில் வந்து டேயாங்கும் லெஃப்ட் சைடில் வந்து ஜிமின் இருப்பாங்களே. ஸோ மேலே ஸ்டெப்ஸ் ஏறி வரும்போது நம்ம ஜிமின் அப்போ தான் அவரோட அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வராங்க. ஸோ குட்டியோண்டு ஒரு ஷார்ட்ஸு, ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டிருக்காங்க. அவர் ஹேர் ஒரு மாதிரி தொடச்சிக்கிட்டே வெளியே வராங்க. இந்த சைட் திரும்பி பார்த்தா நம்ம டேயாங் தான். ஜிமின் ஆன்ட்டு பார்க்குறாங்க, என்னடா இவன் பார்க்கும்போது அப்படி இருந்தா இப்போ நம்ம இப்படி சுற்றுறான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு கல் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டே அப்படின்னு கேட்குறாங்க. ரெடி ஆகிட்டேன், சரி ஓகே, கீழே டின்னர் வச்சுருக்கேன், இரு நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன், 2 பேரும் சாப்பிட்லாம் அப்படி சொல்லிகிட்ருக்காங்க. ஓகே, ஆமாம் நான் உங்களை எப்படி கூப்பிடுறது அப்படி சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. இப்போது நான் வந்து பேசுகிறேன் அப்படி சொல்கிறாங்க. சரி அப்படி சொல்லிவிட்டு நம்ம ஜிமினோ அவர் டவலை லைட்டாக அவரோட ஹேரை நல்லா வைப் பண்ணிவிட்டு அப்படியே சோஃபா மேலே போட்டுட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஸோ டைனிங் ஹாலில் தான் போய் பார்க்குறாங்க. செம்ம ஸ்மெல்லு, அவ்வளோ அழகாக வந்து அவ்வளோ டெலிஷியஸான ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குது. ஜிமினுடைய ஒரு மாதிரி டெம்ட் ஆகிட்டு அப்படியே பார்க்குறாங்க, லைட்டாக எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க ஸ்பூன் வச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கே, இவ்வளோ சூப்பராக சமைப்பார் இவரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு அவருக்கு பசி வேற ஒரு பக்கம் பொறுக்க முடியல, அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க ஸ்டெப்ஸே. இப்போ டேங் தான் அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து வராங்க. ஸோ அவர் வந்து ஒரு லோயரும் ஒரு நார்மல் ஒரு பிளாக் கலர் டிஷர்ட் போட்டு வராங்க. அவர் ஹேரை ஒரு மாதிரி ஃப்ளிப் பண்ணிவிட்டு இது ஜிமினான்ட்டு பார்க்குறாங்க. இந்த மனுஷன் பிளாக்கை விடவே மாட்டான் போல இருக்கு, எப்போ பாரு பிளாக்லேயே இருக்கான். ஆனாலும் பிளாக் நல்லா இருக்கு, இவனுக்கு ஹாட்டாக இருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஜிமினோ பார்த்துட்டு டேயாங் ஆப்போசிட் 2 பேருமே டேபிளில் உட்காந்துட்டு அவங்களோட ஃபுட் எடுத்து சாப்பிட்டுட்ருக்காங்க. டேயாங் அவனுக்கு வைக்கலை, ஸோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவரோட டின்னர்ஸை சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த சைட் ஜிமினோ எல்லாத்தையுமே காலி பண்ணிடுறான். டேயாங் அப்படியே ஒரு செகண்ட் நின்று பார்க்குறா. ஜிமின் சின்ன குழந்த மாதிரி அவர் வாய் ஃபுல்லாக அந்த ஃபுட்ஸை வந்து பரப்பி வச்சுட்டு அப்படி பண்ணிகிட்ருக்காங்க. இது ஜிமின் பார்த்துட்டு டேயாங் பொறுமையாக சாப்பிட்டு, இப்போ எதுக்கு இவ்வளோ அர்ஜென்ட்டாக சாப்பிட்டுட்ருக்க அப்படின்றாங்க. இல்லை எனக்கு ரொம்ப பசிக்குது தான். சரி ஓகே, ஃபுட் இங்கே தான் இருக்க போகுது, உனக்கு எவ்வளோ வேணுமோ சாப்பிடு சொல்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் பொறுமையாக சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி தான் அந்த நைட்டும் வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ ஜிமினுக்கு வந்து தூக்கமே வரல. ஸோ அந்த காரில் கேட்ட நியூஸுக்கும் டேயாங்க தப்பாக நினச்சதுக்கும் ஒரு பக்கம் டேயாங்க அப்படி இருக்கிறதுக்கு அதெல்லாமே ஒரு மாதிரி அவருக்கு அதெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ அவரை நம்ம தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு நைட்டு ரொம்ப லேட் நைட்டாக தான் தூங்கியிருப்பாங்க. இப்போ ஜிமினோட ரூம் டோரு நாக் ஆகுது. ஸோ டைம் மார்னிங் பார்த்தா 7 o'clock ஆயிடுச்சு. ஸோ ரூம் டோர் அப்படியே நாக் ஆகுது. ஜிமின் அப்படியே பறக்க எந்திரிச்சிட்டு போய் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. டேயாங் தான். காலேஜ்க்கு டைம் ஆகுது, ஃபர்ஸ்ட் டே காலேஜ் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருப்பியா என்ன, சீக்கிரம் எந்திரிக்கிற பழக்கம் இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பார்த்தா அவர் கையில் ஒரு காஃபி கப் ஜிமின் கையில் நீட்டுறாங்க. எந்த அப்படின்ட்டு பார்த்தா நம்ம டேயாங் அவ்வளோ பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்காங்க. அவர் ஒரு க்ரே கலர் ஷர்ட்டு அண்ட் ஒரு பிளாக் கலர் பேண்ட் போட்டிருக்காங்க. அண்ட் அவரோட அந்த லாங் ஹேரு அப்போ தான் லைட்டாக வெட்டாக இருக்குது. ஸோ அவர் ஃப்ரெஷ்ஷப்பும் ஆக்கிட்டு அவருக்கூட அந்த காலர் பட்டனும் அவரோட செஸ்டில் இருக்க பட்டனும் ஓப்பனில் இருக்குது. அவரோட அந்த கை 2மே வந்து மடிச்சு விட்டுருக்காங்க. ஸோ காஃபி நீட்டுறாங்க. ஸோ ஜிமின் நம்ம டேயாங்க ஒரு மாதிரி ரசிச்சுட்டு எப்படி நின்றுட்டுருக்காங்க. சரி டேயாங், காஃபி பிடிக்கிற ஐடியா இல்லையா, நான் உனக்கு காஃபி பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பிடிக்கும். ஆமாம், நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். என்ன? இல்லை நான் உங்களை எப்படி கூப்பிட்றது மீன்ஸ் இல்லை,
என் காலேஜில் நீங்கள் ப்ரொஃபஸர்னு சொன்னாங்க அம்மா, அப்போ நான் உங்களை ப்ரொஃபஸர்னே கூப்பிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இஷ்டம், நீ எப்படி கூப்பிடணுன்னாலும் கூப்பிட்டு, என்னோடய நேம் கிம் டேயாங் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கோல்ட் டோனில் தான் சொல்கிறாங்க. கிம் டேயாங், நல்லா இருக்குது உங்கள் நேம். என்னோடய நேம் நல்லா இருந்தா என்ன, நல்லா இல்லைன்னா என்ன, நீ என்ன பண்ண போகிற என் நேமை வச்சுட்டு, நீ என்னை ப்ரொஃபஸர்னே கூப்பிட்டு, காலேஜ்லேயும் சரி வீட்லேயும் சரி அப்படின்றாங்க. அண்ட் உனக்கு இந்த பிளேஸ் பிடிக்கலன்னா அம்மா ஹாஸ்டலில் வந்து ஜாயின் பண்ணி விட சொன்னாங்க, பாரு இன்னும் அங்கே வெக்கேட் ஆகலை, வெக்கேட் ஆனாங்கன்னா அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன், உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீ காலேஜோட ஹாஸ்டல்லையே வந்து சேர்ந்துரு அப்படின்றாங்க. இல்லை இல்லை இல்லை, நான் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறேன். ஏன், என்னாச்சு? இங்கே வந்தால் புலம்பிட்டே வந்தியாமே, உனக்கு இந்த இடம்லாம் பிடிக்காது, நான் தனியாலாம் தங்க மாட்டேன், நான் ஹாஸ்டல்லையே ஸ்டே பண்ணிக்கிறேன்ட்டு அதான் கேட்குறேன், அம்மா சொன்னாங்க அப்படின்றாங்க. அப்படி இல்லை, இல்லை எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு. அது என்ன, ஒரு நாள்லேயே பிடிச்சிருச்சா என்ன? ஆமாம், ஒரு நாள்லேயே பிடிச்சிருச்சு அப்படின்றாங்க. இவ்வளோ சீக்கிரமாக முடிவெடுத்துருவேன் அப்படின்னு கேட்குறாங்க. அதான் பிடிச்சிருக்கு சொல்கிறல, அப்புறம் என்னத்துக்கு என்ன கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க, காஃபி கொடுங்க, ஆறிட போகுது, டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் இருந்து காஃபி கப்பை வெடுக்குன்னு பிடிங்கிட்டுறாங்க. லைட்டாக டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஷீட், யோ இந்த குழந்த பையனை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எங்கள் அம்மா வேற இவனை வச்சு என்கிட்ட கோத்து விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கீழே இறங்கி போயிடுறாங்க. ஸோ அவரும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே இந்த சைடு அவரோட ரூமுக்கு தான் வந்துட்டு டையெல்லாம் எடுத்து கட்டிட்டு அவரோட இதுக்கு ரெடி ஆகிட்ருக்காங்க. ஸோ அவரோட ஜாப்க்கு தான் ரெடி ஆகிட்ருக்காங்க. அண்ட் அவரோட பேக்ஸ்லாம் எடுத்துகிட்டு கீழே இறங்கி வராங்க. ஸோ அந்த ஸ்டெப்ஸில் அவர் வந்து பின்னாடி நம்ம ஜிமின் அவரோட ஸ்டெப்ஸில் அப்படியே இறங்கி வந்துட்டுருக்காங்க. ஸோ அவரோட ஃபுட் சவுண்ட் கேட்டதுமே நம்ம டேயாங் தான் திரும்பி பார்க்குறாங்க. அவர் வந்து ஜிமின்க்கும் அவருக்கும் சேர்த்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி இருந்துருப்பாங்க. ஸோ அப்படியே நம்ம திரும்பி அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட பார்த்தா நம்ம ஜிமின் மோசி ஏரில் ஒரு மாதிரி அவரோட ஷர்ட் பட்டன்ஸ்லாம் ஓப்பனில் அண்டு இன் பண்ணாமல் அப்படி வராங்க. இந்த சைடு டேயாங்க்கு அப்படியே லைட்டாக கோவம் வருது. அவரோட ஸ்டெப்ஸை ரொம்ப ஸ்பீடாகவே எடுத்துகிட்டு போய் அதான் ஸ்பீடாகவே நடந்து நம்ம ஜிமின் கிட்ட தான் போயிட்டுருக்காங்க. ஜிமின் ஒரு செகண்ட் அப்படியே ஸ்ட்ரான் ஆகிட்டு பார்க்குறாங்க. ஏன்னா டேயாங் அவரை நோக்கி வர்றதை பார்த்துட்டு இந்த சைடு அப்படியே ஜிமின் டேயாங்கே பார்க்குறாங்க. ஸோ டேயாங் செம்ம ஹேண்ட்ஸமாக அவ்வளோ நீட் அண்ட் பர்ஃபெக்டாக கிளம்பியிருக்காங்க. ஸோ அவரோட பிளாக் கலர் ஷர்ட் போட்டிருப்பாரு. ஸோ ஒரு ஹேர் அப்படியே லைட்டாக அவரோட லாங் ஹேர் லைட்டாக செட் பண்ணிவிட்டு அண்ட் ஒரு வாட்ச் கட்டியிருக்காங்க. அண்ட் அவரோட அந்த கிளாஸ் ரொம்ப வந்து அவருக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. அப்படியே பார்த்துட்ருக்காங்க டேயாங் நடந்து வர்றதையே. டேயாங்கோட ஐஸில் லைட்டான ஒரு ஆங்கிரி அவர் முறைச்சிட்டே வராங்க. ஜிமின் அப்போ தான் நோட் பண்ணுறாங்க, எதுக்கு இவன் முறைக்கிறான், ஏன்னா இருந்தாலும் நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டோமோ அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்துக்குறாங்க. இல்லையே நம்ம பர்ஃபெக்டாக தானே இருக்கோம் அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. இந்த சைடு டேயாங்கை பார்த்து சிரிக்க டேயாங் அப்படியே முறைக்கிறாங்க, என்ன பண்ணியிருக்கே நீ அப்படி சொல்லிட்டு. என்னாச்சு, எதுக்கு, என்ன சொல்கிறீங்க புரியல அப்படின்ட்டு. இந்த சைடு நம்ம டேயாங் தான், என்ன ட்ரெஸ்ஸு, ஃபர்ஸ்ட் டே காலேஜ்க்கு வர இப்படியா வருவ, ஒரு நீட்னஸ் இல்லாமல் ட்ரெஸ்ஸை ஒழுங்காக இன் பண்ணுன்னு சொல்லிட்டு அவரோட கிட்ட வந்து ஜிமினோட அந்த 2 பட்டன் ஓப்பனில் இருக்கும். ஸோ அதை அப்படியே வேர் பண்ணி விட்டுறாங்க. ஜிமினுக்கு ஒரு செகண்ட் அவரோட ஹார்ட் பீட் அப்படியே ரைஸ் ஆகிடுது. ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க டேயாங் வந்து அவருக்கு இந்த மாதிரி பட்டன் போட்டு விடுறத. இன்சைட் ஜிமின் ஒரு மாதிரி அப்படியே லைட்டாக ஷிவர் ஆகிட்டு திரும்பி அப்படியே நகர்ந்து போகிறாங்க ஒரு ஸ்டெப். என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு, உன்னோட பட்டனை ஒழுங்காக வேர் பண்ணு, அண்ட் நம்ம போகிற காலேஜ் ரொம்ப நீட்டானது, அண்ட் இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது, அன்டீசெண்டாக வரக்கூடாது, புரியுதா, பர்ஃபெக்டாக இருக்கணும். காலேஜில் ஜாயின் ஆன 2 நாள்லேயே உனக்கு ஐடி கார்டு வரும், அண்ட் ஐடி கார்டோடு தான் இனிமேல் காலேஜ்க்கு வரணும், புரியுதா. இங்கே என் பேச்சை கேட்குறதா இருந்தால் மட்டும் இரு, இல்லையா உனக்கு பிடிச்ச எந்த ஹாஸ்டலோ அங்கேயே போய் சேர்ந்துக்கோ, புரியுதா அப்படின்றாங்க. என்ன ஐடி கார்டு போடணுமா, என்ன ஷர்ட் பட்டன்லாம் இன் பண்ணணுமா, இங்கே பாருங்கள் நான் உங்களை எப்படி கூப்பிடுறது அப்படி சொல்லி கேட்டுட்ருக்காங்க. நீ என்னை எப்படி வேணால் கூப்பிடு, அந்த காலேஜோட ப்ரொஃபஸர் தானே. ஆமாம், நான் உன்னோட கிளாஸ்க்கும் ப்ரொஃபஸர் தான், உன்னோட கிளாஸில் பயாலஜிக்கல் சப்ஜெக்டுக்கு வருவேன், அது என்னோடய கிளாஸும் தான், செயலையும் பண்ணிகிட்ருக்காத, நீ எப்போவுமே என்னோட கண் பார்வையில் தான் இருப்ப, புரியுதா அப்படின்றாங்க. என்ன இவன் இப்படி பேசுகிறான், இங்கே கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு வந்தா
விட மாட்டான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கல்ப் பண்ணிவிட்டு ஓகே ப்ரொஃபஸர், நான் உங்களை ப்ரொஃபஸர்னே கூப்பிட்றேன் அப்படின்றான். ஓகே, உன்னோட விஷ் தான், நீ எப்படி கூப்பிட்டாலும் எனக்கு ஓகே தான். ஓகே, சீக்கிரமாக உன்னோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நம்ம கிளம்பலாம். ஃபஸ்ட் டேன்றதால காலேஜ் ரூட் உனக்கு ஒழுங்காக காட்டிடுறேன். நான் நாளையிலேருந்து நீ பஸ் ரூட் எப்படி என்ன ஏதுன்னு சொல்கிறேன். அந்த சைட் போகிறதா இருந்தாலும் போகலாம், இல்லை டெய்லி என் கூடயே வந்துடலான்னாலும் வரலாம். ஆனால் எனக்கு டைமிங் ரொம்ப முக்கியம், ஓகேவா? நான் பர்ஃபெக்டாக இங்கேருந்து 8:10 நான் கிளம்பிடுவேன். ஸோ நீயும் அந்த டைமுக்கு கரெக்டாக ரெடியாக இருந்தேன்னா நான் உன்னை கூப்பிட்டு போயிடுவேன். இல்லை லேட் ஆகும்னா உனக்கு பஸ் ரூட் காட்டுறேன், நீ அங்கிட்ட இருந்து கிளம்பி வந்துடு, ஓகேவா? புரியுதா நான் சொல்கிறது அப்படின்றாங்க. புரியுது ப்ரொஃபஸர் சொல்லிவிட்டு 2 பேருமே அவங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை தான் சாப்பிட்றாங்க. ஸோ அவருக்கு பிடிச்ச பேன் கேக் அண்ட் அவருக்காக மில்க்கும் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ ஜிமின் என்ஜாய் பண்ணி அவரோட ஃபுட்டை சாப்பிட்டுட்ருக்காங்க. என்ன இவ்வளோ நேரம் சாப்பிட்டுட்ருக்க, டைம் ஆகுது, சீக்கிரம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயாங் அவரோட கையில் தான் பேக் வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இதோ வர அப்படி சொல்லிட்டு ஜிமினும் ஸ்பீடாக சாப்பிட்டுட்டு அப்படியே சீவ் பண்ணிக்கிட்டே அப்படியே வெளியே வராங்க. அப்படியே ப்ளஃபியாக சீவ் பண்ணிக்கிட்டு அவரோட ஃபுட்டை குடுகுடுன்னு ஓடி வர்றாங்க. இந்த சைட்டை அவங்க பார்த்துட்டு மறைக்கிறாங்க, என்னது இது அப்படின்ட்டு. என்ன அப்படின்ட்டு பார்க்குறாங்க. ஒழுங்காக உன்னுடைய மவுத்தை போய் வாஷ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அப்படியே அவர் வெளியே வந்து நிற்கிறாங்க. ஸோ ஜிமின் அப்படியே அவரோட மவுத்தை வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அப்படியே வராங்க வெளியே. நம்ம ஜிமினும் டேயாங் 2 பேருமே அவங்களோட காரில் ஏறிட்டு இப்போது அந்த கார்டனை விட்டு தான் வெளியே வராங்க. ஸோ ஜிமின் இப்போ தான் பார்க்குறா. ஸோ நைட்டில் பார்த்துருக்கிறதால அந்த வீடு வந்து ஒரு மாதிரி அவருக்கு எதுவும் பயமாக இருந்திருக்கும். இப்போ மார்னிங் பார்க்குறாங்க, ஃபுல்லாக ஃப்ளவர்ஸு அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்பான ஃப்ளவர்ஸ் கலெக்ஷன் அண்ட் அங்கே இருக்க செடிங்க எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது. கார்டன் அப்படியே அந்த பாத் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்குறாங்க ஃபாரஸ்ட் ஏரியா அப்படியே பீஸ்ஃபுல்லாக. மார்னிங் அந்த பேர்ட்ஸோட சவுண்டில் ரொம்ப அமைதியாக இருக்குது. ஜிமின் அப்படியே அந்த ரூட்டை பார்த்துட்டே வராங்க. ஸோ அங்கேருந்து அவங்களுக்கு மெயின் ரோடுக்கு வர்றதுக்கே மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் ஆகிடுது. பாடி இவ்வளோ தொலைவிலையா அவன் வீடை கட்டி வைப்பான், ஏதோ பேய் பங்களா மாதிரி அங்கே போய் வாழ்ந்துட்டுருக்கான், மனுஷனா இல்லை மிருகமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுலேயே புலம்பிட்டு டேயாங்க்கு பார்க்குறாங்க. டேயாங் பாட்டுக்கு அவரோட ரோடில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி அந்த காரை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி தான் காலேஜ் கேட்கிட்டையும் அந்த கார் போய் நிற்கிது. இந்த சைடு வர வழி இதுவே சொல்லியிருந்திருப்பார், பஸ் ஸ்டாப் இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் அப்படியே நம்ம காலேஜ்க்கு போனால் இப்போது அந்த காலேஜோட கேட் என்ட்ரன்ஸில் தான் அங்கே இருக்க வாட்ச்மேன் நம்ம டேயாங் போய் உள்ளே போகும்போதே அவருக்கு சல்யூட் பண்ணுறாங்க. ஸோ விஷ் பண்ணிவிட்டு இன்சைட் டேயாங்கும் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. போயிட்டு பார்க்கிங்கில் ஜிமினை இறக்கிட்டு அவரை இறங்குறாங்க. இறங்கிட்டு அப்படியே இங்கே பாரு, 2nd ஃப்ளோரில் ஃபஸ்ட் கிளாஸ் தான் உன்னோடது, ஒழுங்காக சேஃபாக போயிரு அண்ட் நெக்ஸ்ட் பீரியட் நான் தான் வருவேன், ஓகேவா அப்படின்றாங்க. ஓகே ப்ரொஃபஸர் அப்படி சொல்லிவிட்டு அங்கேருந்து அவரோட பேக்கை எடுத்துகிட்டு அவரும் போயிடுறாங்க. இந்த சைடு அந்த காலேஜை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அண்ட் அங்கே ரேக்கிங்லாம் கிடையாது. அந்த காலேஜில் மெயின் இன்சார்ஜே நம்ம டேயாங் தான். ஏன்னா அந்த காலேஜோட பிரின்ஸிபல் இருக்காங்களே, ஸோ டேயாங்கோட பேச்சு தான் கேட்பாங்க. அங்கே நம்ம டேயாங் 3 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவருக்கு ரொம்ப டீசன்ஸ் ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த மாதிரி ரேக்கிங் அண்ட் தேவையில்லாத ப்ராப்ளம் பண்ணுறவங்க எல்லாருக்கும் வந்து அவர் அந்த மர்சியே காட்ட மாட்டாங்க. நான் பிளாக் மார்க் பண்ணி அவங்க எந்த காலேஜ்லேயும் சேராத மாதிரி அவங்களுக்கு அவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க. அதனாலேயே அங்கே படிக்கிறவங்க எல்லாருமே எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ணாமல் டேயாங்கோட கண்ணில் சிக்காமல் அவங்க பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டுருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி தேவையில்லாத ட்ராகிங் அந்த புல்லி பண்ணுறது அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. எல்லாமே சூப்பர்வைஸ் பண்ணுறதே நம்ம டேயாங் தான். அந்த காலேஜ் அவரோட கண்ட்ரோலில் இருக்குதுன்னு சொல்லலாம். நம்ம டேயாங்கோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு பார்த்தா நம்ம ஜேகேவும் அங்கே ப்ரொஃபஸராக தான் இருக்காங்க. ஸோ அவர் வந்து மேக்ஸ் ப்ரொஃபஸர். நம்ம டேயாங்க்கு இவ்வளோ பவர் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம ஜேகே தான். நம்ம ஜேகேயோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் நம்ம டேயாங். அண்ட் நம்ம ஜேகே ப்ரொஃபஸரோட சன். இப்போது அந்த காலேஜை ஃபுல்லாமே வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நம்ம ஜேகே தான். ஸோ மெயின் இன்சார்ஜ். அவருக்கு ஏதாச்சும் பிஸ்னஸ் ஒர்க் இருக்குதுன்னா நம்ம டேயாங் கிட்ட தான் வந்து அந்த காலேஜோட மொத்த பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு போவாங்க. அதனாலேயே ஸ்ட்ரைட்டாக பிரின்ஸிபல் கிட்ட கனெக்ட் இருக்கிறதால டேயாங் கிட்ட யாருமே வந்து தேவையில்லாமல் பேச மாட்டாங்க. நம்ம ஜிமினும் இப்போ அவரோட கிளாஸ் ரூமுக்கு தான் ஸ்ட்ரைட்டாக போய் உட்காந்துக்கிறாங்க.
ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் பீரியட்லேயே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ன்றதால இன்ட்ரோ மட்டும் போய்கிட்டுருக்கு. நம்ம ஜிமினுக்கு பக்கத்தில் 2 பேர் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ ஜிமின் அப்படியே நல்லா மிடில் இருக்க அந்த பெஞ்சில் தான் போய் உட்காடுறாங்க. ஸோ அங்கே பக்கத்தில் ஒரு 2 பேர் ஸ்மைல் பண்ணிகிட்டே ஜிமின்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹாய் ஹாய், என்னோடய நேம் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஓ சூப்பர், நல்ல நேம். என்னோட நேம் ஹோபி, இவனோட நேம் ஷுகா. நாங்கள் 2 பேருமே சேம் ஒரே ஸ்கூல் ஒரே காலேஜ் இப்போது ஒரே கிளாஸில் வந்திருக்கோம். இந்த சைடு இப்போ செகண்ட் பீரியட்ஸ் தான். நம்ம டேயாங் தான் உள்ளே என்ட்ரன் ஆகிட்டுருக்காங்க. ஸோ கிளாஸ் உள்ள அவர் நுழைஞ்சதுமே கொஞ்சம் ஃபஸ்ட் பீரியடில் ஜாலியாக போன அந்த கிளாஸ் ஃபுல்லாமே சைலண்ட் ஆயிடுச்சு. டயாங்கோட அந்த கோல்டு லுக்கில் அவரோட ஃபுட் சவுண்ட் கேட்குறது போதே, அவரோட ஃபேஸ் தென்படும் போதே எல்லாருமே சைலண்ட் ஆகிடுறாங்க. அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது அந்த கிளாஸு. எல்லாருமே அப்படியே பர்ஃபெக்டாக எழுந்திரிச்சு அவருக்கு விஷ் பண்ணிவிட்டு அவர் சொல்லும்போது உட்காந்துடுறாங்க. அண்ட் எல்லாரோட ஃபோக்கஸும் போர்டில் தான் இருக்குது. டயாங் பேசுகிறதுல மட்டும்தான் இருக்குது. யாருமே ஒரு இன்ச் கூட நகரில். ஜிமின் அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க. இவ்வளோ நேரம் ஃபஸ்ட் பீரியடில் ரொம்ப ஜாலியாக இருந்தவங்க எல்லாருமே செம்ம சைலண்ட், பின் ட்ராப் சைலண்டில் இருக்குது. இந்த சைடு ஜிமின் அப்படியே பார்க்குறோம், என்னடா இவன் வந்தது கிளாஸு இப்படி அமைதியாயிருச்சு, இது இவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு டேயாங்க பார்க்க, இந்த சைடு நம்ம டேயாங் தான் அவர் இன்ட்ரோ பண்ணிகிட்ருக்காங்க எல்லாரையும். இந்த ஃபஸ்ட் இயர் கிளாஸில் வர வைக்கிறேன். நான் உங்களுடைய பயாலஜிக்கல் சார் அண்ட் உங்களுடைய ஸ்டடீஸ் ஒர்க்கை மட்டும் பார்க்கணும். இங்கே தேவையில்லாத எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, புரியுதா? நான் கொடுக்குற ஒழுங்கான அசைன்மெண்ட்ஸ் அண்ட் என்னுடைய லெசன்ஸை ஒழுங்காக கவனித்து நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் ஒழுங்காக பதில் சொல்லணும். இல்லை இதுக்கப்புறம் இங்கே ஏதாச்சும் தேவையில்லாமல் எனக்கு கம்ப்ளைண்ட் ஏதாச்சும் வந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் பேரண்ட்ஸ் வரைக்கும் அந்த ப்ராப்ளம் போகும், புரியுதா அப்படின்றாங்க. எல்லோரும் எஸ் சார் அப்படின்ற மாதிரி வெறும் நாட் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. இந்த சைடு ஜிமினுக்கு பக்கத்தில் 2 பேர் தான் அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஷுகா தான் ஆரம்பிச்சிட்டான் இந்த ஹிட்லர். அங்கே தான் ஒரு ஹிட்லர் தொல்லை தாங்க முடியல, வீட்லேயும் ஒரு ஹிட்லர் தொல்லை தாங்க முடியல, இங்கே வந்தால் இவன் தொல்லையும் தாங்க முடியல. இவெல்லாம் திருந்தவே மாட்டான், எப்போ பாரு மூஞ்சி ஒருன்னு வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோபியோட காதில் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஹோபி தான், ஷுகோ கொம்பு நிஜம் அவன் காதில் விழுந்ததுன்னு நினச்சிக்கோ, ஃபர்ஸ்ட் டைம் கூட பார்க்க மாட்டான். 2 பேரையும் நம்மளோட பிரின்ஸிபல் ரூமில் நிற்க வச்சிரும். அங்கே போனால் உங்கள் அப்பா சொட்டா தலையனுக்கு அந்த நியூஸ் போச்சுன்னு நினச்சிக்கோ, அவ்வளோதான். என்ன பண்ணுவானே தெரியாது. இவன் பேச்சை கேட்டுட்டு தான் அவனே ஆடிட்டுருப்பான், புரியுதா? வாய் முட்டுரு அப்படின்னுட்டுருக்காங்க. சரி ஜிமின் ஒரு மாதிரி குழப்பமாக இவங்க 2 பேரையும் தான் திரும்பி அப்படி முழிச்சு பார்க்குறாங்க. இந்த சைடு நம்ம டேயாங் தான். ஜிமின் அந்த சைடு திரும்பினதும் ஜிமினை எழுப்புறாங்க. 3rd ரோவில் இருக்க ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜிமின் அப்படி பயந்துட்டு எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. ப்ரொஃபஸர், என்ன பேச்சாங்க, என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் பண்ணலை ப்ரொஃபஸர். இங்கே பாரு, நான் பேசுகிறதா இருந்தால் கிளாஸில் என்னை மட்டும்தான் கவனிக்கணும், தேவையில்லாமல் அங்கே பேசுகிற வேலைலாம் வச்சுக்காது, இல்லைன்னா இதுக்கப்புறம் கிளாஸை விட்டு வெளியே நிற்க வச்சுருவேன், புரியுதா அப்படின்றாங்க. ஓகே ப்ரொஃபஸர், சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே கீழே உட்காந்துட்டு அவரோட லெசன்ஸை மட்டும் கவனிச்சிட்ருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டேன்னு கூட பார்க்காம அவர் பாட்டு கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க. அங்கே இருக்க யாருக்கும் புரியல, இருந்தாலுமே எல்லாருமே அவரையே நோட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைடு நம்ம டேயாங் போனதும் எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு போனதுக்கப்புறம் தான் அவனுங்க ப்ரீத்தே இழுத்து வெளியே விடுறானுங்க. அப்பாடி அப்படின்ற மாதிரி இந்த சைடு இவனுங்க 2 பேரும் அப்போ தான் அவனுங்க 2 பேருக்கும் பார்த்துட்டு, டேய் மச்சான் ஹிட்லர் போயிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹைஃபை போட்டுக்கிறாங்க. இந்த சைடு ஜிமின் தான், ஆமாம் நீங்கள் என்ன பேசுகிறீங்க எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதை ஏண்டா கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் உட்காந்துட்டு நம்ம ஹோபி ஜிமினோட ஷோல்டரில் கையை போட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க புரியல? அதுவா, அந்த இப்போ போனால கிம் டேயாங், அவன் வேறு யாரும் கிடையாது, என் அண்ணனோட ஃப்ரெண்டு தான். ஸோ இந்த காலேஜ் ரன் பண்ணிகிட்ருக்க பிரின்ஸிபலோட சன் என்னோடய அண்ணன் தான். நான் அவரோட செகண்ட் சன்னு. நான் ஒரு பையனு கூட பார்க்காம இவனோட கிளாஸில் உட்கார வச்சிட்டேன். நான் அப்போவே சொன்னேன் நான் வேறு காலேஜ்க்கு போகிறேன், இவன் இருக்க காலேஜ்க்கு நான் வரமாட்டேன்னு சொல்லி. எங்கள் அப்பந்தான், நமக்குன்னு தான் காலேஜ் இருக்குல்ல, ஒழுங்காக இங்கே படின்னு சொல்லிட்டான். நான் என்ன செய்கிறது அப்படின்ட்டுருக்காக்க. ஆமாம், ஏன் இந்த ப்ரொஃபஸரை பார்த்து நீங்கள்லாம் எப்படி பயப்படுறீங்க? என்ன நல்லா கேட்ட இந்த கேள்வியை,
டேய் இவன் சரியான ஹிட்லர்டா, சின்ன சின்ன விஷயத்துக்கு அவ்வளோ பனிஷ்மெண்ட் கொடுப்பான் தெரியுமா. இந்த காலேஜில் இருக்க எல்லா ஸ்டாஃப்புமே இவனோட பேச்சு தான் கேட்பாங்க. ஏன் என் அண்ணனே இவனோட பேச்சு தான் கேட்பான். ஏன்னா எங்கள் அப்பா மொத்த பவரையும் இவங்கிட்ட தான் கொடுத்து வச்சுருக்கான். என்ன பண்ணுறது, அவன் ரொம்ப டீசென்சி மெயின்டைன் பண்ணுற ஆள். அண்ட் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் அவனுக்கு. இங்கே நிறைய பேருக்கு அவன் டிசி கிழிச்சு கொடுத்துருக்கான். யாராலேயும் ஒன்றுமே பண்ண முடியல. அவ்வளோ ரூடானவன் தெரியுமா அப்படின்ட்டுருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க? அவரை பார்க்க அப்படி தெரியல. பார்க்கலாம் தெரியாது, இனிமேல் போக போக தெரியும். அவனை பற்றி உனக்கு எதுவும் தெரியாதே அப்படி சொல்லிட்டுருக்காங்க. ஏன் அவ்வளோ டெரராக இருப்பார்? ரொம்ப ரூடு இவனுக்கு எப்படின்னா, இப்போ தானே கிளாஸ்க்கு வந்திருக்க, இனிமேல் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இந்த சைடு ஜிமின் அப்படி குழப்பத்தோடு பார்க்குறாங்க. பார்க்க ஆள் சைலண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இவ்வளோ பெரிய பவராக இருக்குது இவனுக்கு. பார்க்க ஆள் இவ்வளோ சைலண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கான். ஆனால் என்ன இவன் இவ்வளோ டெரராக இருக்கான் இந்த காலேஜில் பார்க்கும்போது அப்படி சொல்லிட்டுருக்காங்க. யோசிச்சுட்ருக்காங்க மனசில். இந்த சைடு அப்படியே அந்த டேஸும் ஸ்கிப் ஆகுது. ஸோ காலேஜும் முடியுது. நம்ம ஜிமின் தான் நம்ம டேயாங்கோட ரூமுக்கு தான், ஸ்டாஃப் ரூமுக்கு தான் போயிருப்பான். ஸோ டேயாங் உள்ள அவர் பாட்டுக்கு அவரோட புக்ஸில் நோட்ஸ் எடுத்துகிட்ருப்பாங்க. இந்த சைடு டோரை நாக் பண்ணிட்டு உள்ளே போகிறாங்க. எஸ் கமன். அப்புறம் உள்ளே போயிட்டு, ப்ரொஃபஸர் ஜிமின் ஏன்னா இல்லை ஈவினிங் உங்கள் கூடயே வந்துடுற அப்படி சொல்லிகிட்ருக்கான். ஓ ஓகே ஷூர், 4 o'clock என்னோடய பார்க்கிங்கில் என்னோடய வண்டிக்கிட்ட வெயிட் பண்ணு, நான் கிளம்பும்போது உன்னை கூப்பிட்டு போகிறேன். ஓகேவா? கொஞ்சம் லேட் ஆகும். அண்டு உனக்கு ஓகேனா நீ வெயிட் பண்ணு, நான் ஒன்றா போகலாம். இல்லைனா உனக்கு பஸ் ரூட் சொல்கிறேன், நீ ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போயிடு. ஸ்பேர் கீ நாளைக்கு கொடுக்குறேன். ஓகேவா அப்படின்றாங்க. இல்லை நான் உங்கள் கூட வந்துடுறேன், எனக்கு எல்லாமே புதுசாக இருக்குது அப்படின்றாங்க. ஓகே, உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான். ஸோ வெயிட் பண்ணு அப்படின்ட்டுருக்காங்க. இந்த சைடு நம்ம ஜிமினோ ஸ்டாஃப் ரூமை விட்டு வெளியே வரும்போது நம்ம சுகாவும் ஹோபியும் தான் அப்படியே அவங்களோட கிளாஸ் முடிச்சுட்டு போகிறாங்க. இந்த சைடு ஏன்னா இங்கே வெயிட் பண்ணுற வரலையா அப்படின்ட்டு. இல்லை நான் ஒரு பர்சனுக்காக வெயிட் பண்ணுறேன், நீங்கள் போங்க அப்படின்றாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே கேரியான் பாய் அப்படி சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. இந்த சைட் அந்த டேஸும் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேயாங்கும் ஜிமினுக்கு ஸ்பேர் கீ கொடுத்துருப்பாங்க, அவங்க ரூட்டும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஜிமின் தனியாக போகாததால் நம்ம டேயாங் கூட தான் வருவாங்க. அண்ட் நம்ம ஜிமினுக்கு டேயாங்க ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா காலேஜில் மட்டும்தான் அவர் கொஞ்சம் ரூடாக ரெக்கடாக இருந்திருப்பாங்க. ஆனால் ஜிமின் கிட்ட எப்போவுமே வீட்டில் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருப்பாங்க. ரொம்ப சாஃப்டில். காலேஜை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரகட்னா, வீட்டில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சாஃப்ட் அந்த மாதிரி தான். அதிகம் பேச மாட்டார். ஆனாலும் ஜிமினுக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் ஒர்க் அவுட் பண்ணுறது, அவரோட அந்த கேரிங்கு, அந்த பிளான்ஸை பார்த்துக்கிறது, அந்த குக் பண்ணுறது எல்லாத்தையுமே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ரொம்ப கேர் பண்ணிப்பாங்க ஜிமினை. ஆனால் வெளியே என்னமோ பிடிக்காத மாதிரி தான் நடந்துப்பாங்க. அது எல்லாத்தையுமே ரசிச்சுட்டே இருப்பாங்க. ஜிமின் சைட் அடிச்சுட்டு தான் இருப்பாங்க. டேயாங் ஆப்போசிட்டில் இருக்க வரைக்குமே அவர் கண்ணு ஜிமின் டேயாங் மேலேருந்து எடுக்கவே மாட்டார். காலேஜ்லேயும் அப்படி தான். ஸோ டேயாங்கோட கிளாஸ் அப்போ ஜிமின் எதுவுமே பேச மாட்டான், சைலண்ட்டாக இருப்பார். அண்ட் நம்ம ஜேஹோப் நம்ம சுகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேரும் எப்போவுமே ஃபன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் அவங்களும் நல்லாவே படிக்கிற ஸ்டூடெண்ட். அவங்க 3 பேரும் தான் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் அந்த கிளாஸ்லேயே. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. ஒன் டே ஒரு ஈவினிங் டைம் இருக்கும். நம்ம ஜிமின் தான் அப்படியே வந்துட்டுருக்காங்க. வரும்போது நம்ம ஜிமின் பின்னாடி இருந்து ஒரு கேர்ள் அப்படியே கூப்பிட்டுட்டே வந்துட்டுருக்காங்க. ஜிமின் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க என்னன்ற மாதிரி. அந்த கேர்ள் அப்படி ஏ ஜிமின் அப்படின்றாங்க. சொல்லு, என்ன வேணும், நீ என் கிளாஸ் தானே அப்படின்றாங்க. ஆமாம் நான் உன் கிளாஸ் தான். என்னாச்சு? இல்லை ஜிமின், நானும் இந்த காலேஜில் ஒன்று 6 months பார்க்குறேன். ஸோ எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் உங்ககிட்ட சொல்லலான்னுட்டு வந்தேன். என்ன சொல்கிற? ஆமாம் ஜிமின், உனக்கே தெரியாமல் நான் உன் மேலே ஃபால் ஆகிட்டேன். எனக்கு இந்த ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதான் உங்ககிட்ட சொல்லி உன்னோட பதில் என்னவாக இருக்கும்னு கேட்கணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ப்ரப்போஸ் பண்ணுறா. ஸோ ஜிமின்க்கும் சரி ஜிமின் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பட் அவர் ஃபேஸில் எந்த ரியாக்ஷனும் இல்லை. சாரி,
உன் மனசை பிரேக் பண்ணுறேன்னு நினைக்காத. எனக்கு ஆல்ரெடி வேற ஒருத்தரை பிடிச்சிருக்கு, எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, சாரி அப்படி சொல்லிவிட்டு அவர் அந்த கேர்ள்கிட்டேருந்து அந்த ரோஸை வாங்கிட்டு லைட்டாக ஒரு ஹக் கொடுக்குறாங்க. ஸோ அந்த கேர்ளும் பேக் ஹக் பண்ணிவிட்டு, ஓ அப்படியா, தேங்க்யூ நீ சொன்னதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு சின்ன ஹக் கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறா. ஸோ இந்த சைடு இதை ஒரு 2 ஐஸ் பார்த்துட்டே இருக்குது. ஸோ அந்த ஐஸ் அப்படி ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்குது. இன்சைடு ஜிமினும் வெளியே போய் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ டேவோட காரும் வருது. டேவும் அந்த காரில் ஜிம்மினை ஃப்ரெண்ட் சீட்டில் உட்கார வச்சுட்டு அப்படியே அவரோட வீட்டுக்கும் போகிறாங்க. போயிட்டு ஜிம்மினும் அவரோட ரொட்டீன் ஒர்க்கை பண்ணிவிட்டு நைட் டின்னருக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. டேவும் அவருக்காக சமைச்சு வச்சுட்டு அவருக்கு டின்னர் சாப்பிட்டுட்டு 2 பேரும் அப்படியே படுக்க போயிடுறாங்க. இப்போ ஒரு நைட் டைம் இருக்கும். ஜிமினுக்கு திடீர்னு தனிதாக எடுக்குது. டைம் ஒரு 2 o'clock அந்த மாதிரி இருக்கும். ஸோ வாட்டர் பாட்டில் எடுத்து பார்த்தா வாட்டர் இல்லை. ஸோ அப்போ தான் அவர் வந்து அரை தூக்கத்தில் முழிச்சிட்டு இறங்கி கிச்சனில் போய் வாட்டர் எடுக்கிறதுக்காக அந்த வாட்டர் பாட்டிலை எடுத்துகிட்டு அப்படியே வராங்க. ஆப்போசிட் டேயோட ரூம் க்ளோஸில் தான் இருக்குது. ஸோ லைட்டெல்லாம் ஆஃபில் இருக்கிறதால ஜிமினோ ஒரு பாட்டுக்கு இறங்கி வாட்டர் எடுக்கிறதுக்காக கிச்சனுக்கு தான் போகிறாங்க. ஸோ பார்த்தா ரூமோட டோர் ஓப்பன், அதாவது அந்த மெயின் டோர் வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ ஜிமின் ஒரு மாதிரி ஜர்க்காக்கிட்டு அந்த ஸ்லீப்பி ஐஸை ஒரு மாதிரி ரப் பண்ணிவிட்டு, என்ன டோர் ஓப்பனாக இருக்குது, யார் ஓப்பன் பண்ணியிருப்பா, அந்த டேங்க் க்ளோஸ் பண்ணலையா, என்ன பண்ணிகிட்டு இருக்கா அந்த ப்ரொஃபஸர் அப்படின்ற மாதிரி அவரும் போயிட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணுறதுக்காக தான் போகிறாங்க. பார்த்தா அங்கேருந்து ஒரு பர்சன் அப்படியே அந்த பிளாக் கலர் ஹுடி அந்த மாஸ்க் போட்டிருக்க பர்சன் அவரோட கார்லேருந்து ஏதோ ஒரு பேக் மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே அந்த காரோட அந்த வீட்டோட பேக் சைடுக்கு தான் போகிறாங்க. ஸோ கேரேஜ் மாதிரி இருக்குது, அந்த சைடு தான் போயிட்டுருக்காங்க. ஜிமின் ஒரு மாதிரி அப்படியே அந்த தூக்கத்துலேருந்து ஒரு அப்படியே ஜர்க்காகிட்டு பார்க்குறாங்க. ஐஸ் தேய்ச்சி இப்போ யாரையும் பார்த்தல அங்கே யாராக இருக்கோ அது எப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜர்க்காகிட்டு அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பர்சன் அந்த ஒரு மாதிரி ஒரு கோணி பை மாதிரி இருக்கா. ஸோ அது பேக் அது ஷோல்டர் மேலே போட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ கார் ஓப்பன் பண்ணி, இது டேங்கோட கார் தானே, இது ஏன் இந்த நேரத்தில் இந்த டேங்க இப்படி இருக்காரு, என்னாச்சு, எங்கே போகிறாரு, வீடு இங்கே இருக்கும்போது இந்த நேரத்தில் இதுக்கு வெளியே போகணும் அப்படின்னு நிறைய குழப்பத்தோட அவர் அப்படியே ரொம்ப ஸ்லோவாக அந்த டோரை விட்டு வெளியே வந்துட்டுருக்காங்க. ஸோ வந்தால் அவர் போகிறதுக்கு ஜிமின் வந்து ரொம்ப பேக்கில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுட் சவுண்ட் எதுவுமே இல்லை வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்லிப்பர்ஸால். ஸோ அப்படியே போகிறாங்க. போனால் அந்த கேரேஜ் கிட்ட ஒரு திடீர்னு ஆள் என்ன காணோம், எங்கே டேயாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த கேரேஜ் உள்ள கீழே ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி போகுது. அந்த ஸ்டெப்ஸில் பொறுமையாக இறங்கி ஜிமினும் போகிறாங்க. போனால் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிக்குது. ஸோ ஜிமினால் அந்த ஸ்மெல்லை வந்து இது பண்ணவே முடியல, பேர் பண்ணவே முடியல. ஒரு மாதிரி அவர் நோஸை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. வாமிட் வர மாதிரி இருக்குது. அப்படியே நோஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஐஸ் அப்படி ஒரு மாதிரி பயத்தோடு வருது. கொஞ்ச நாள் ஷிவரே ஆகிடுச்சு. ஏன்னா அவர் வந்து ஒரு பயோ ஸ்டூடெண்ட், அவருக்கு வந்து எந்த ஸ்மெல் எதோடதுன்னு வந்து தெரியும். ஸோ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கவே அப்படியே இது வந்து ஏதோ பாடியோட அந்த ரொம்ப நாள் வச்சுருந்தா வரும்ல அந்த ஸ்மெல் தான் வருது. ஸோ அந்த பிளட்டோட ஸ்மெல்லு ஜிமினுக்கு கொமட்டுது. அப்படியே பயத்தோடு இறங்கி போயிட்டுருக்காங்க. போனால் அந்த டார்க்கு ரூமில் அப்படியே நடுவில் ஒரு கேர்ள் அப்படியே நம்ம டேயாங் தான் அப்படியே கட்டி போடுறாங்க. அப்போ தான் வச்சு கட்டி போட்டுட்ருக்காங்க. அந்த கேர்ள் ஒரு மாதிரி மயக்கத்தில் இருக்கா. அவரோட வாயெல்லாம் போட்டு கட்டிட்டு அப்படி அவர் இன்னமும் அந்த ஹுடி அந்த மாஸ்கோடு தான் இருக்காங்க. ஸோ அவர் அப்படியே கட்டிட்டு பார்க்குறாங்க. ஸோ பேக்கில் ஏதோ ஒரு நிழல் மாதிரி தெரியுது. ஸோ ஒரு லைட் தான் எரிஞ்சிருக்கும். அந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் பட்டு ஜிமினோட நிழல் வந்து டேயாங் மேலே படவே டேயாங் ஜர்க்காய் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஜிமின் அப்படியே ஷாக்காக ஒரு மாதிரி கலங்குன ஐஸோடு பார்க்குறாங்க. அந்த இடம் எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக பிளட் ஸ்டெயின்ஸு. ஸோ அங்கே வந்து அந்த பாடி பார்ட்ஸ்லாம் வந்து பதப்படுத்தி வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த சின்ன ஆர்கன்ஸஸ்லாம் இருக்குது. ஸோ ஜிமின் ஜர்க்காக பார்க்குறாங்க. கல் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி டேயாங் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. ஜிமன்
நீ எங்கே இந்த சைடு? நீ எதுக்கு இப்போ சொல்லாமல் கொள்ளாமல் இங்கே வந்த? நீ தூங்கிட்டு தானே இருந்த, எதுக்கு கீழே வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் ஒரு மாதிரி ஜர்க்காக இப்படியே பின்னாடி போகிறாங்க. ப்ரொஃபஸர் இங்கே 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 என்ன நடக்குது? இது என்ன இடம்? ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு. என்ன பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள் ப்ரொஃபஸர்? இங்கே என்ன நடக்குது ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லி. ஓகேடா, இந்த பார்ட் இதோட முடிக்கிறேன். நான் நெக்ஸ்ட் பார்ட் ஜூன் போடுறேன். அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா.